உங்கள் தலையெழுத்தை நீங்களே மாற்ற முடியும் என்று சொன்னால் நம்புவீர்களா? நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் தற்செயலானவை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று எப்போதாவது புலம்பியதுண்டா? உண்மை என்னவென்றால், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒரு சிற்பியைப் போல செதுக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அது எப்படி என்பதை விளக்கும் ஒரு ரகசியம் தான் எண்ணங்கள், உணர்வுகள், நிஜம் என்ற தொடர்ச்சங்கிலி. எண்ணங்கள் என்பது விதையிடுதல் என்பதற்கு சமம். எல்லாம் ஒரு சின்ன எண்ணத்தில் தான் தொடங்குகிறது. ஒரு நாளைக்கு மனித மூளையில் சுமார் 60,000 எண்ணங்கள் ஓடுகின்றன. இதில் நாம் எண்ணுபவை பெரும்பாலானவை எதிர்மறையானவை. நான் இதற்கு தகுதியானவன் அல்ல, இன்று நாள் மோசமாகப் போகிறது, அல்லது என்னால் இதை செய்ய முடியும். இவை அனைத்தும் எதிர்மறையான எண்ணங்கள் தினமும் நம் எண்ண ஓட்டத்தில் ஓடுகின்றன. உணர்வுகள் என்பது நீர் பாய்ச்சுதல் என்பதற்கு சமம். ஒரு எண்ணம் வரும்போது உங்கள் உடல் அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறது இல்லையா? அதைத்தான் நாம் உணர்வு என்கின்றோம். நல்ல எண்ணம் மகிழ்ச்சி, உற்சாகம் என்பது. கெட்ட எண்ணம் பயம், கவலை, கோபம் என்பது. உங்கள் உணர்வுகள் தான் உங்கள் உடலின் ஆற்றலை தீர்மானிக்கின்றன. அதாவது குட் வைப்ரேஷன். நிஜம் என்பது நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சமம். அதாவது அறுவடை. நீங்கள் எப்படி உணர்கிறீர்களோ அதற்கு ஏற்பவே உங்களது செயல்பாடுகள், ஆக்ஷன்ஸ் இருக்கும். உங்கள் செயல்பாடுகள் தான் உங்கள் வாழ்க்கையின் முடிவுகளை அல்லது நிஜத்தை உருவாக்குகின்றன. சில உயிரோட்டமான கதைகள் மூலம் இவற்றின் நிஜத்தை நாம் உணரலாம். அதாவது ஒரு நண்பர் ஒரு ஜாப் இன்டர்வியூக்கு போகிறாரு. அங்கே நடக்கக்கூடிய அவரது எண்ணங்கள், அவரோட உணர்வு, அதனால் ஏற்படக்கூடிய நிஜத்தை இங்கே பார்க்க போகிறோம். அவர் அந்த இன்டர்வியூ சூழலில் உட்கார்ந்துக்கிட்டு எனக்கு இந்த வேலை கிடைக்காது, என்னை விட திறமையானவர்கள் வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைப்பாரே, ஆனால் அது எதிர்மறையான எண்ணம். அந்த எண்ணம், எதிர்மறையான எண்ணம் ஒரு உணர்வை உருவாக்குகிறது. இந்த எண்ணம் அவருக்கு பதற்றத்தையும் பயத்தையும் உருவாக்குகிறது இல்லையா? கண்டிப்பாக நீங்களும் இது போன்ற ஒரு சூழலை அனுபவித்திருப்பீர்கள். கைகளும் நடுங்கும். இதனால் நடந்திருக்கக்கூடிய நிஜம் என்னவென்றால், அந்த நேர்காணலில் அந்த நண்பர் தடுமாறியபடியே பதில் சொல்லியிருப்பார். தெரிந்த பதிலை கூட சரியாக அவரால் சொல்லியிருக்க முடியாது. இறுதியில் என்னவா இருக்கும்? வேலை கிடைத்தல் இல்லையா? ஆனாலும் அதற்கு ஒரு காரணம் சொல்வார். அவரே தன்னை சமாதானப்படுத்தவோ இல்லை முன் திட்டமிட்டபடி அவர் எண்ணியபடி அந்த ஒரு பதிலை சொல்வார். பார்த்தாயா, எனக்கு தெரியும் இது கிடைக்காது என்று. நம்மில் பல பேர் இப்படி சொல்லியிருப்போம், அல்லது நமது நண்பர்கள் பலர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். இதே சூழலில் இன்னொரு நபர், அவரது எண்ணம், அவரது உணர்வு, அதுக்கு ஏற்ப நடக்கக்கூடிய நிஜம் என்ன என்பதை இங்கே பார்க்கலாம். அந்த நபர் எனக்கு திறமை இருக்கிறது என்பதை சத்தியமாக நம்புகிறார். இந்த நிறுவனம் என்னை தேர்ந்தெடுத்தால் எனக்கு லாபம் இல்லை, இந்த நிறுவனத்திற்கே அதிக லாபம் என்று நினைக்கிறார். நான் சிறப்பாக செய்வேன், பாசிட்டிவாக நினைக்கிறார். அந்த எண்ணமானது ஒரு உணர்வை வெளிப்படுத்துகிறது. அது என்ன? அவருக்கு ஒரு விதமான தன்னம்பிக்கை. அது ஒரு உணர்வு தான். புன்னகையை தரும். எப்போதுமே பாசிட்டிவாக ஒரு அகத்தின் அழகு முகத்தில் இல்லையா? அப்போது இந்த நேர்மறையான எண்ணங்கள் அவரது முகத்தில் பிரதிபலிக்கிறது. புன்னகையாக ஒரு முகமலர்ச்சியோடு எப்போதும் இருக்கக்கூடிய நபராக காட்சி தருவார். அப்போது இந்த எண்ணம் அவருக்கு ஒரு விதமான தன்னம்பிக்கை கொடுத்தது இல்லையா? நிஜத்தில் என்ன செய்கிறாரு? நேர்காணலில் மிக தெளிவாக பேசியிருப்பார். அவருடைய நேர்மறை ஆற்றல் நேர்காணல் செய்பவரை கவர்கிறது. அவருக்கு அந்த வேலை நிச்சயம் கொடுக்கப்பட்டு இருக்கும். இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னென்னா,
ஒரே சூழ்நிலை தான். ஆனால் இருவேறு நபர்கள், இருவேறு எண்ணங்கள், எதிர்மறை எண்ணம், நேர்மறை எண்ணம், அதற்கு ஏற்ப உணர்வுகளின் வெளிப்பாடு. அந்த உணர்வுகளின் வெளிப்பாடு தான் நிஜத்தை உருவாக்குகிறது இல்லையா? ஆகையால் நிஜத்தையே எண்ணுவோம் இல்லையா? இன்னொரு கதை, இன்னொரு சுச்சுவேஷன். நம்ம காலையில் எழுந்து குளித்து கிளம்பி ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கிற நேரத்தில் வழியில் ஒரு டிராஃபிக் ஜாம். இங்கே நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? நம்மளோட எண்ணம் இப்படி எதிர்மறையாக இருந்தால் இப்படி நடக்கும், நேர்மறையாக இருந்தால் இப்படி நடக்கும்னு பார்ப்போம். எதிர்மறையாக இருந்தால் இந்த ஊரே இப்படித்தான், எப்போதும் டிராஃபிக், இன்றைக்கி கண்டிப்பாக மேனேஜர்கிட்ட திட்டு வாங்க போகிறேன். இது எதிர்மறையான எண்ணம். அதோட வெளிப்பாடு நம்ம கோபப்படுவோம், எரிச்சல் படுவோம். காரையோ பைக்கையோ டிரைவ் பண்ணும்போது ஆக்ரோஷப்படுவோம். யாராவது எதுக்க குறுக்க போனாலோ இல்லை ஏதாவது ஒரு சூழலில் இருந்தாலோ நம்ம என்ன செய்வோம்? அவங்ககிட்ட சண்டை போடுவோம், கோவப்படுவோம். சரி, இது டிராஃபிக்கோடு நின்று போச்சானா அப்படின்னு நிற்காது இல்லையா? ஆஃபீஸ் போனாலும் அங்கேயும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கோப சூழ்நிலைக்கோ இல்லை காரணம் இல்லாமல் கூட நாம் முகத்தை கடுகடவன்னு வைத்திருப்போம், இல்லைன்னா எரிச்சல் போடுவோம், எரிந்து விடுவோம். அந்த முழுவதும் அந்த வேலை தொடர்போம். இது ஒரு நேர்மறை எண்ணம் கொண்ட ஒரு நபர் என்ன நினைப்பார், என்ன நினைத்தால் அது சரியாக இருக்கும்? டிராஃபிக் நம்ம கையிலே இருக்குது இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலை இன்றைக்கி டிராஃபிக் ஆகிடுச்சு, 10 நிமிடம் தாமதமானாலும் ஒன்றும் இல்லை, நம்மளை பாசிட்டிவாக வச்சுருப்போம்னு இந்த எண்ணத்தை அவர் நினைத்து கொண்டே இருக்கிறார். நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், இது என்னோட தவறு இல்லை, அதை கேஷுவலாக எடுத்துக்கொண்ட விதம் அது பாசிட்டிவ் தன்மை. ஆகையால் அவரது மனது அமைதிப்படுகிறது, சாந்தப்படுகிறது. அதோட வெளிப்பாடு என்னன்னா, ஒரு 10 நிமிடம் தாமதமாக போனால் கூட அமைதியான மனசை அவர் கலவரப்பட வைக்கல, பதட்டப்பட வைக்கல. அப்போது ஆஃபீஸுக்கு 10 நிமிஷம் லேட்டு தான், ஆனால் அமைதியாக இருக்கிறார், மனசு கோவப்படலை. அப்போ அங்கே வேலை எளிமையாகவும் அருமையாகவும் நடப்பவை நன்மையாகவே நடக்கும். இதுதான் சூழ்நிலை. பாசிட்டிவாக வைத்துக்கொள்ளும், எண்ணங்களை பாசிட்டிவாக வைத்துக்கொள்ளுங்கள். இன்னொரு கதை, உடல் ஆரோக்கியம் பற்றியது. ஒருவர் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவரோட எண்ணம் எதிர்மறையாக இருக்கிறவங்களோட எண்ணம் எப்படி இருக்கும்? உடற்பயிற்சி செய்வது மிகவும் கடினம் அப்படி சொல்வார். இல்லைன்னா என்னால் இனிப்புகளையோ இல்லை தான் விரும்பிய பண்டங்களையோ விட முடியலைன்னு சலித்து கொள்வார். இதோட வெளிப்பாடு என்ன தெரியுமா? நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக, இயலாமை, சோம்பல். இதோட வெளிப்பாடு இதுதான். அப்போ அவரோட அந்த நிஜம் என்னவாக இருக்கும், ரியாலிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு வாரம் ஜிம்முக்கு போவான் இல்லை ஏதோ ஒரு காரியம் அவர் மேற்கொள்கிறார் உடம்பை குறைப்பதற்காக. ஆனால் அதை குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே அவர் நிறுத்தி விடுவார், உடல் எடை குறையாது. அப்போது மாற்று எண்ணம் பாசிட்டிவ் எப்படி நினைக்கிறது? நான் ஆரோக்கியமாக இருக்க தகுதியானவன், நான் ஆரோக்கியமாகவே இருக்கிறேன், தினமும் நான் எனது உடம்பை பேணி காக்கிறேன், 10 நிமிடம் நான் உடற்பயிற்சி செய்கிறேன் அப்படிங்கிற அந்த உத்வேகம்தான் உணர்வு. அந்த சின்ன சின்ன மாற்றங்களை அவர் செய்வாரே ஆனால் பெரிய மாற்றம், பெரிய வெற்றியை தரும். சில மாதங்களில் கண்டிப்பாக அவர் உடல் குறைந்து ஆரோக்கியமாக மாறுவார். ஓகே, இதையெல்லாம் நம்ம எப்படி வாழ்க்கையில் பயன்படுத்துறது? நம்மளில் பல பேருக்கு இருக்கக்கூடிய $1 மில்லியன் கேள்வி. ஹவு வி கேன் எக்ஸிக்யூட் ஆர் ஹவு வி கேன் டூ அன் ஆக்ஷன். எப்போதுமே செல்ஃப் அவேர்னஸ் வேணும். இப்போ இதெல்லாம் நம்ம பல பேர், இது ஒன்றும் நான் சொல்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது, உங்களுக்கு பல பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் என்னென்னா பயிற்சியோ செஞ்சு பார்க்குறதில்ல. இதுவே ஒரு நாள் செய்வோம், அதை தொடர்ந்து செய்வதற்கு நாம் பழகுவதில்லை, முயற்சிப்பதும் இல்லை, பயிற்சி செய்வதும் இல்லை. கவனியுங்கள், நம்ம எண்ண ஓட்டத்தை கவனிங்க, மனசில் ஓடக்கூடிய பேச்சு எண்ணங்களை கவனிங்கள். சப்போஸ் எதிர்மறை எண்ணங்கள் உங்கள்
மனதில் ஓடுமையானால், உங்களது வார்த்தைகளில் அது வெளிப்படுமையானால், உடனே அதை மாற்ற முயற்சி செய்யுங்க. ஸ்டாப் பண்ணுங்க. முதல் உங்களுக்கு நீங்களே ஸ்டாப் பண்ணுங்க. முடியாதுன்னு சொல்லும்போது ஏன் முடியாதுன்னு சொல்கிறோம்? ஜஸ்ட் ஒரு ஸ்டாப், பாஸ் போடுங்க. அது உங்களை உற்சாகப்படுத்துதா, சோர்வடைய செய்தான்னு உங்களை நீங்கள் கவனித்து பார்க்கலாம். ஒரு எண்ணம் எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றும் போதோ உங்களை அது உற்சாகப்படுத்துதா அல்லது சோர்வடைய செய்தான்னு கவனிச்சிங்கனாலே இது பாதி சக்ஸஸ் தான். அதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா, அடைய விரும்பக்கூடிய இலக்கை, அதாவது நம்ம உதாரணத்துக்கு எடை குறைவதை எடுத்துக்கொள்வோம். எடை குறைக்கணும், உடம்பு எடையை குறைக்கணும்னா அதை ஏற்கனவே அடைந்து விட்டதை போன்ற ஒரு உணர்வை மனதில் விதைத்து கொண்டே இருங்கள். கற்பனை செய்துங்கள். உடம்பு எடை குறைஞ்சி நல்லா ஒரு ஸ்லிம்மாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக உணர்வீர்களோ அதை இப்போதே உணர ஆரம்பிங்கள். இதிலேருந்து ஒரு கன்க்ளூஷன் நம்ம சொல்லணும்னா என்ன சொல்லலாம்னா, இந்த உலகம் நமக்கான உலகம். உங்கள் உலகம் உங்கள் கண்களுக்கு வெளியே இல்லை, உங்கள் மூளைக்கு உள்ளேயே இருக்கிறது. நம்ம கடவுளை நம்மகிட்ட தான் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் நம்ம மூளைக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது. நாம் எதை விதைக்கிறோமோ, எதை நினைக்கிறோமோ, நாம் அதுவாகவே ஆகிறோம். இன்றிலிருந்து ஒரு சபதம் எடுப்போம். இன்றைக்கி ஒரு சபதம், என் எண்ணங்களை நான் தான் ஆழ்வேன் இல்லையா? எண்ணம் என்னை ஆளக்கூடாது. என் வாழ்க்கையை நானே உருவாக்குவேன். நாம் எல்லாரும் தான் சக்தி. எல்லாருக்கும் அந்த விஸ்வகர்மா திறமை இருக்குது, நம்மளை நாம் செதுக்கிக் கொள்வதற்கு. ஆனால் நாம் எந்த முயற்சியும் பயிற்சியும் எடுப்பதில்லை. முயற்சிப்போம், வாழ்வில் நலமாக வாழ்வோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். என்னை போன்றோ உங்களை போன்றோ இது போன்ற நெகட்டிவ் எண்ணங்களை, தாட்ஸை மனதில் விதைத்து கொண்டே இருப்பவர்களுக்கு இதை ஃபார்வர்ட் செய்யுங்கள். கண்டிப்பாக அவரது வாழ்க்கையும் மாறட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதையே பகிர்வோம். நன்றி, வணக்கம்.